தோழிக்கணுமா? வணக்கம் வணக்கம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சுக்கிரவாரம். வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். பால் காய்ச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே சாமிக்கு நெய்வேதனம் பண்ணுறதுக்கு காலையிலே பால் காய்ச்சி வச்சு டீத்தூள போடுவோம். அதுக்கு வெள்ளை நாட்டு சக்கரை போடணும். காலையிலே மங்களகரமாக பொங்குறதோட ஆரம்பிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கண்ணு வலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கண்ணு வலிக்குது. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகிறோம். அப்படியா? நானும் சரியாயிடுன்னு பார்த்தேன். சரியாயில்ல, ரொம்ப வலிக்குது. நைட்டு தூங்கிட்டு இருக்கேன்ல, வலி இல்லாத முழிச்சிட்டேன். நைட்டு தூங்கும் போதே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வலியினால முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப தண்ணியாக இருக்குது கண்ணில். அது எத்தனை நாளாக மம்மி இருக்கு? இது கிட்டத்தட்ட 1 மாசமா இருக்கு. 1 மாசமா இருக்கு. நானும் சரியாயிரும் இப்படியெல்லாம் இருந்து சரியாயிருக்கோ ஒருக்கா. சரியாயிரும் பார்த்தேன். ஆனால் ரொம்ப வலிக்குது. முள்ளா வேற குத்துது உள்ளுக்க கண்ணுக்குள்ள. என்ன ஒன்றுன்னு புரியல. மனுஷரா பிறந்தாவே பெரிய அவஸ்தையா இருக்கு. ஹைட்ராப்ஸ் ஊத்துனாலும் கேட்கல. ஹைட்ராப்ஸ் ஊற்றிட்டேன். விளக்கெண்ணெய் தொட்டு வச்சுட்டேன். விளக்கெண்ணெய் அந்த புருவத்து மேலே தொட்டு வச்சா கொஞ்சம் கேட்கும் பாரு. புருவத்துக்கு மேலேயும் கருவிலிக்குள்ளேயும் என்ன சொல்ல? இல்லை, அது புருவத்து மேலே வச்சாவே இது நரம்புகளுக்கு சார்ந்து கேட்கும்னாங்க. அதுவும் கேட்கல. என்ன பண்ணுறதுன்னு புரியல. டாக்டர்கிட்ட போனால் தான் அவர் டெஸ்ட் பண்ணுவார். எந்த ஆஸ்பத்திரி போகிறோம்னு தெரியல. அந்த க்ரீன் சாரி கட்டி இருக்குங்கல்ல, அகர்வாலா? இல்லையே, அகர்வால் இல்லை, ஏதோ ஒரு அகர்வாலான்னு தெரில. நம்ம முன்னாடி போகிற ஆஸ்பத்திரி போக வேண்டாமா? முன்னாடி போகிற ஆஸ்பத்திரி தான் போகிறோம். அதில் க்ரீன் சாரி கட்டி அரிமளத்தில் தான் வேலை பார்க்குங்கல்ல, நல்லா தான் நடத்துகிறாரு ஹாஸ்பிட்டல். அவர்கிட்ட கூட்டம் நிறைய தான் வரும். அவர் தான் கண்ணுக்குள்ள வரும். ஒரு வாட்டி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி இது கொடுத்தாரு, கண்ணாடி. ஏற்கனவே ஒரு வாட்டி போயிருக்கோம். என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்ன? அது விளக்குன்னு. இப்போ எதுக்கு வைக்கிறீங்க? வலிக்குது. கொஞ்சம் வச்சு பார்ப்போம் கேட்குதான்னு. போகிற வரைக்கும் அது கொஞ்சம் பொறுமை வேணும்ல, தாக்கு பிடிக்கணும்ல. வலியோட எல்லாம் வாழ முடியாதுல்ல, அதெல்லாம் கஷ்டம் இல்லை. சரிப்பா, பாலை நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடும் சாமிக்கு. இங்கே ஆல்ரெடி விளக்கிட்டாங்க கைஸ். நம்ம குபேருக்குலாம் நீங்கள் விட்டுச்சிங்களா? எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க கடவுளே. எங்களுக்கு நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுங்க கடவுளே. உங்கள்கிட்ட வேண்டதெல்லாம் அதுதான். நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுங்க கடவுளே. இப்போ ஓட்டலாம் மம்மி, பிடிச்சிதான் போகுது. அது என்னன்னு தெரியல. இங்கே விளக்கி தராங்க கைஸ். திடீர்னு நேற்றே போட்டு வச்சுருந்தேன். போய் ஏற்றுறது மட்டும்தான். பிளாக்கட்டை ஸ்மெல் வருது மம்மி. அதெல்லாம் தூக்கித்தான் போடணும். எத்தனை பிளாக் விட்டு எண்ணத்தை சமைக்க போடணும். கடவுளை வச்சுக்கணும். மகாலட்சுமி தாயாரே கடவுளை வச்சுக்கணும். கடவுளை பிளாப்பில் பிரியாணிலாம் செய்கிறாரு, அது செய்யலாமா? பிளாப்பில் பிரியாணியெல்லாம் செய்ய வராது. என்னவோ பிரியாணி, அது என்ன பிளாம் மூசா? என்ன இல்லை, வாழைப்பூ பிரியாணி செய்யணும். அம்மா கைப்பக்குவம் தான் செய்வாங்க. வாழைப்பூ பிரியாணி. அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது, ஆனால் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. ஆமாம். இது என்ன நீடு தூச்சி அந்த சட்னி. அந்த மாதிரி இஷ்டப்பட்டதெல்லாம் பண்ண. ஆனால் பசங்க சாப்பிடுவாங்க. எது பண்ணாலும் சாப்பிடுவாங்க.
அதை மாற்றிக்கவே மாற்றிக்காது. அம்மா கை பக்குவம். அது மனுஷன் என்ன நினைச்சதோ அதுதான் பண்ணும். இவ்வளோ தூரம் பேட்டி கொடுக்குது, ஆனால் குக்கரில் தான் சோறு. குக்கரில் தான் சோறு. திரும்பி அரிக்கி கொடுக்கறதுலாம் அவன் தீபனேஷன் அரிக்கி கொடுத்துட்றேன். சும்மா போட்டு கிண்டுறதுதான் பேச்சுதான். வழிக்கு நம்ம நேற்று ஃப்ளைட் நியூஸ் என்ன பார்த்தீங்க? ஃப்ளைட் நியூஸ். ஆமாம், அகமதாபாத். ஆமாம், அகமதாபாத். நேராக ஹாஸ்டலில் போய் விழுந்துருச்சான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணுமா? எப்படி மம்மி இருக்கேன்? ஆமாம். என்னடா இது, சின்ன பொருளை தூக்கி போட்டாலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில கஷ்டமாக இருக்கும். ஆமாம், இவ்வளோ பெரிய ஃப்ளைட் வந்து ஒரு 5 பேருக்கு அடியா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 பேருக்கு அடின்னு சொன்னீங்கல்ல. 5 பேர் ஹாஸ்டலில் ரூமில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ரூமுக்குள்ளே போய் நின்றுருக்கு. என்னடா இது, லேண்ட் பண்ணது இங்கே பண்ணியிருக்காங்க. அப்பளத்தோட வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. வருத்தேன் அதில் சாப்பாடு அப்பளம் அப்படியே இருந்திருக்கு. அதில் அடிபட்டுருக்காங்க. மதியமே விழுந்துருச்சு போல, தெரியல எப்போ சாப்பிட்டானோ. இதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஆமாம், சாப்பிட்டது அடிவாங்க. அப்படித்தானே? அப்படியெல்லாம் கிடையாது, சொல்கிறேன். ஃப்ளைட்லாம் சேஃப்டியாக இருக்கும். ஆமாம், செக் பண்ணாமலே செக் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் எனக்கு இதுக்கு முடியாது. நம்ம விதி என்னவாது. நம்ம எதிர்பார்க்காத விதமாகவே ஏகப்பட்டதாக நடக்குது. ஆமாம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு மம்மி? இந்த பாசிப்பயிருக்கு கடையிலுக்கு எல்லாம் போட்டுருக்கு. பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ வேக வைக்க வேண்டியதான். நீங்கள் வேறு ஏதாவது பெரிய ஆக்சிடெண்ட் லைவாக பார்த்துருக்கீங்களா மம்மி? ஆமாம், பஸ் ஆக்சிடெண்ட்டு. பஸ் ஆக்சிடெண்ட்டு நான் பார்த்துருக்கேன். ட்ரெயினு, சைக்கிள் நாங்கள் போகையில் எங்கள் சைக்கிள் மேலே மோதி இருக்கு. அது பார்த்துருக்கேன். எப்போ? முத்துமினா கைப்பிள்ளை இருக்கல. சைக்கிள் மோதிருக்கா? காலையில் பாடம் போட்டு விட்டு அவ்வளோ தூக்கிட்டு போனோம். உடம்பு சரியில்லைன்னு. அப்போ போகையில் காலையில் ஆக்சிடென்ட். ஈரோடெல்லாம் காலையிலே டிராஃபிக்காக தான் இருக்கும். சைக்கிளில் ஓரமாக தானே விடுவீங்க? ஓரமாக தான் போனோம். எத்தாப்பில் பைக்கில் வந்தவங்க புடிச்சு முண்டாட்டி இடிச்சு விழுந்துட்டாங்க. அந்த மாசமாக இருந்துச்சு. அத்தாடி. நான் பிள்ளைய கையில் வச்சுருந்தேன். நான் பிள்ளைய பத்திரமா பிடிச்சிக்கிட்டேன். நானும் தான் விழுந்துட்டேன். பிள்ளைய என்ன பத்திரமா பிடிச்சிக்கிட்டேன். அந்த காலத்துலலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது சைக்கிள் தான். சைக்கிள் தான். ஆமாம். 2 வீலர் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். 4 வீலரும் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்பாவுக்குலாம் 2 வீலர் ஓட்ட தெரியாது. 2 வீலர் இல்லை. அப்போ இவ்வளவு சரளமாகலாம் இல்லை. இப்போதான் இல்லை, யாரை பார்த்தாலும் 2 வீலர்ல. இது கணேசன் செட்டியார் மகனுக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது. சைக்கிளுக்கா எதுவுமே ஓட்ட தெரியாது அவருக்குலாம். ஆனால் பண்ண நம்ம பங்காளி இல்லைப்பா, ஏகப்பண்ணுக்கெல்லாம் தெரியாது. ஏகப்பண்ணுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் தெரியாது. ஏறி உட்காந்து வாருன்னா வருவார். ஆமாம், வருவார். அவ்வளவு ஓட்ட தெரியாது. நிறைய பேருக்கு இந்த வண்டி ஓட்ட தெரியாது. நீ ஓட்டுறீங்கல்ல இப்போ பெரிய வண்டி, பல்சர். இந்த வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாது. கூட ஓட்டுவாங்க. பல்சர்லாம் ஓட்ட தெரியாது. அதே மாதிரி கார் ஓட்டுறது மம்மி? கார் ஓட்டுறது ரொம்ப ரேராக தான் ஓட்டுறாரு. ஆனால் எத்தனை டிரைவர் இருக்கா, ஆனால் ரேராக ஓட்டுறான்னு சொல்கிறான். ஆமாம், இல்லை நம்ம ஆளுங்க ரொம்ப கம்மியாக தான் ஓட்டுறாரு காரா. ஆனால் டிரைவர்னு பார்த்தா எவ்வளோ டிரைவரு? அப்படியா? இல்லை சொல்கிறேன், எத்தனை காரு எத்தனை டிரைவர் இருக்கா. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது ஏன் கார் ஓட்டுறான்பா சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம். பர்டிகுலராக உலகத்துலேயே அவன் மட்டும்தான் ஓட்டுற மாதிரி. ஆமாம். ஆனால் மற்ற ஜாதி பசங்க தான் டிரைவர் அவெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம செட்டியார் சார் இருக்கா டிரைவர் சொல்லு. டிரைவர் இருக்காது, போலீஸ் இருக்காது. நம்ம ஆளுங்க ரொம்ப ரேர் தான்.
ஆனால் முக்கால்வாசி எல்லாம் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனதுலேயே போயிடுறா எல்லாம். ஆமாம், எல்லாரும் ஐடி இதே இப்போ. 50 பேர் ஐடி. பேங்கு அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஆமாம். நம்ம சமுதாயம்லாம் வலிக்காமல் முன்னேற சமுதாயம். இல்லைன்னா வட்டி கடை அந்த காலத்து மாதிரி தான். வட்டி கடையை வச்சுக்குவாங்க. ஏரியா பற்றி வைக்கணுமா? ஆமாம், வட்டி கடை எல்லாம் இந்த கிராமத்தில் வச்சாதே நல்லா ஓடும். அரியலூர், செந்துறை. ஆமாம், அந்த மாதிரி ஏரியா. அரிமளம் அங்கே பட்டி தொட்டி மக்கள் இருக்குங்க. அதே கொண்டாந்து அவசரத்துக்கு வைக்கிங்க. ஆமாம், இந்தாங்க இந்த செயின் வச்சுங்க, இந்தாங்க இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்க, காசு. கண்ணை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வலிக்குது. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகணும். இதை சமைச்சு வச்சுட்டு சாப்பிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிட்லாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு கிளிக்கு தீனி வைக்கலாம். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? ஹாய்டா, ஹாய் சொல்லுங்கடா. ஹாய், குட் மார்னிங் சொல்லுங்கடா. வியூவர்ஸ்க்கலாம், நம்ம வியூவர்ஸ்க்கலாம் குட் மார்னிங். இங்கடா போல பயப்படுறாங்க, அப்படி ஒழுங்காக இருக்காங்களா? நான் எப்போ வைக்கிறேன் தான்டா. இதான் பாருங்க, கீழே பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளே சமைச்சு சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்ஃபீலாக இருக்குது. ஆனால் கல் இருக்குது, அரிச்சு போடணும். நமக்கு வாங்குற தண்ணிலையும் கல் இருக்குது. இவனோட மூஞ்சியை பாருங்க எப்படி பார்க்குறீங்க. ரெண்டாவது யாரா அது புதுசாக இருக்கிறாங்க? ஆமாம், அப்படி இட்டுக்கிட்டு பார்க்குறான்டா நீ. அவ்வளோ விவரமா நீ? சுத்தமான தண்ணி காய்ஸ். வாங்க வேலை படிச்சுட்டு வரலாம். எவன்டா அதுன்னு பார்க்குறேன். ஒரு நாள் நம்மளை கண்டுக்க மாட்டானே, ஒரு நாள் வைக்கிறாங்க. இவர் கத்திரிக்காய் பெருசாகிடுச்சு. ரெண்டு அங்கிட்ட ஒன்று இருந்துச்சு. பப்பாளி பழம் 2 காய் தான் உள்ளது. என்ன பழம்? பப்பாளி. பப்பாளி பழம். காய்ஸ், கற்பூரவள்ளி இலை வாங்க, அதுக்கு கூட போட்டாச்சு. சாப்பிடுங்கடா, சாப்பிடுங்கடா. வருவாங்க, அவங்களுக்கு தோணையில் வருவாங்க. அவங்க மேலே அம்புட்டு பாசமாடா. கடையில் அரிசி போடுறாங்க காய்ஸ். சாப்பாட்டுக்கு அரிசி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் ஸ்டாலின் மேட்டூர் அணையை திறந்து வச்சுருக்காரு. ஆமாம், என்ன சொன்னாங்க. அந்த மேட்டூர் அணையில் தான் அவ்வளோ கொள்ளளவு தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. ஓ, அதை திறந்து விட்டாதான் மொத்தம் 12 மாவட்டமாக 12 மாவட்டத்துக்கு தண்ணி அங்கேருந்தே வருது. ஓ, தேக்கி வச்சுருக்கிறதுலேருந்து எத்தனையோ கண்ணாடி தண்ணியை அந்த டேமுக்குள்ளே தேக்கி வச்சுருக்காங்க. ஓ, நீங்கள் மேட்டூர் டேம் பார்த்துருக்கீங்களா? மேட்டூர் டேம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அது எங்கே இருக்குது? ஆண்டாச்சி வீடோட கோயிலில் பார்த்துருக்கேன். பெருசாக இருக்குமா? ஆமாம். நம்ம ஒரு நாள் டேம்னா நாங்கள் டேமு கிட்ட வரைக்கும் போய் அந்த டேம்னா டேம் கிட்ட பூங்கா ஒன்று இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கேன். முடியும் டேமில் தண்ணி கொள்ளளவெல்லாம் பார்த்ததில்ல. அது பாலத்து மேலே ஏறினா தானே தெரியும். அதெல்லாம் பார்த்ததில்ல. டேம்னு சொல்லி
நாங்கள் போயிருக்கோம். அது இது ஏற்காடு ஃப்ளவர் ஷோ மாதிரியே இருக்கும். அது எங்கே மேம் இருக்கு? ஈரோடா? மேட்டூர் டேம் தெரியல. எனக்கு என்னமோ திருவண்ணாமலை அங்கனையா இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்டூர் டேம் அது நல்ல பார்த்துருக்கேன் நான் ஒரு வாட்டி. சாத்தனூர் டேம் எல்லாம் பார்த்துருக்கேன். அது எங்கே இருக்கு? அது சாத்தனூர் டேம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கும்போது. திண்டிவனத்துக்கு நீங்கள் எப்போ போனீங்க? ஆயாவோட இருக்கையில் போயிருக்கேன். டேமில் குளிச்சிருக்கீங்களா? டேம் எல்லாம் நான் சொல்லல, பார்த்து டேம்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அது பக்கத்தில் இந்த மாதிரி சும்மா தரையில் ஃப்ளோவாக இருக்கிற இடத்துல தான் நடந்து போய் பார்த்துருக்கோம். அதே டேம் அப்படிம்பாது. அதாவது டேமுக்குள்ளேயே, ஆனால் அந்த தண்ணி கொள்ளளவெல்லாம் பார்க்கறது இல்லை. அங்கே மேலே ஏற விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ காரணத்தினால்தான் போகல. அது கீழே வரைக்கும் நல்லா செதுக்கி விட்டு அழகா பண்ணி வச்சிருப்பாங்க நடக்கிறதுக்கு. நடக்குது. அப்புறம் ஃப்ளைட்டில் இறந்தவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பாவம், ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துப்போம். அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். ஏன்னா நாங்கள் எப்படி இருந்தாலும் பாவம், உயிர் போயிருக்க கூடாது, போயிடுச்சு. எவ்வளவு துடிச்சிருக்கும் அந்த நேரம். ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு தான் காமெடியே. திடீர்னு வந்து என்னடா அது இவ்வளோ பெரிய பொருள் இருந்தவங்களுக்கு. அவங்க என்ன பாவம் பண்ணாங்களா? சாப்பிட உட்காந்தவங்களுக்கு ஒரு தலையெடுத்த பாரு. ஆனால் அவங்க யாரும் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை. ஓ, இது அடிபட்டுருக்கிறதோட சரி. அடிபட்டுருக்கிறதோட சரி. அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவரை பாசி பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் விட்டு புளி வச்சு மிளகாத்தூள் போட்டு தாளிச்சு ஊற்றுனோம்னா ரெடி குழம்பு. அமித்ஷா பார்த்துருக்காரு மம்மி நேற்று. போய் எல்லாட்டையும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு அகமதாபாத் ஹாஸ்பிட்டலில். இவங்க ஒரு பிளேட்லாம் செக் பண்ணி தான் விடுவாங்களோ? அதெல்லாம் 100 செக் பண்ணிடுவாங்க. ஒருத்தன் செக் பண்ணிட்டு வந்துட்டானே இன்னொருத்தமே செக் பண்ணுவான். நான் இல்லை, ஒரு சில நேரத்தில் மக்களை பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இன்னைக்கு ஃபுல்லாக இதை பற்றியே பேசுவாங்கல்ல, அப்படின்னு பேசணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதில் யாரோ பிஜேபி தலைவர் ஒருத்தர் போயிருந்தாராம். அவர் ஏதோ அவரே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லை, ஒருவேளை அந்த தலைவரை இது பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருந்தாள் தெரியல. அவர் குஜராத்தில் இங்கே தலைவராக இருந்தாரா, அதில் தலைவராக இருந்தாரா என்ன சொல்லியிருந்தாங்க. ஒரு சில நேரத்தில் அப்படி தான் பண்ணுறாங்க. பிளான்டாக இருக்குது. ஆனால் இது பிளான்டு மாதிரி தெரியல. ஹாஸ்டலுக்குள்ளெல்லாம் போயிருக்கு. இப்போ நம்ம வழி தவறுனாதானே ஹாஸ்டலுக்குள்ளெல்லாம் விடுவோம். ஆக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி இதுக்குள்ளே விட்டுருவோம் அப்படின்னு. வேணுக்குன்ட்டுன்னா எங்கேயாவது கொண்டு கிரவுண்டில் கொண்டு இறக்கி வச்சுருவாங்க. வழிக்கு நம்ம மிருகங்கள்லாம் இந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது பார்த்ததுண்டா? மிருகங்களா? திடீர்னு சிறுத்தை புலி எல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்தா என்ன ஒன்று? மிருகங்களா நிறைய ஊருகளில் இப்போ வருதாம்ல, இதுக்குள்ள ஊருக்குள்ளையா? ஊருக்குள்ள வருதான் வருது. நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஈரோட்லலாம் இருந்தீங்க தானே, அந்த சைட்லாம் போனது இல்லையா? ஈரோடெல்லாம் நல்லா சேஃப்டியாக. அப்புறம் சத்தியமங்கலம் காடு பெரிய காடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கிட்டலாம் வராது. தானே சொல்லுவேன்ல, யானை யானை. அவன் யானைன்னா அவ்வளோ உச்சுர விடுவேன். அது இருக்கிறதுலே பெரிய மிருகமாக இருக்கு, உடம்பு பெருசாக இருக்கு. அது அவங்க அம்மா அந்த மாதிரி இதெல்லாம் விரும்புவா. அதனால அவனும் விரும்புகிறேன். அம்மா எப்படியோ அவ்வளி தானே பிள்ளைய. ஆனால் நான் விரும்ப மாட்டேன், இவ விரும்புகிறா. டிஸ்கவரி சேனல். ஆமாம்,
நான் மிருகங்கள்லாம் விரும்பவே மாட்டேன். ம் அவதான் என் வழியே வரதில்லையே, அவன் தனி வீட்டுல போறான். ம் ஆனா இவன் அம்மா விரும்புறான்னு விரும்புறேன். இவனுக்கு அதுல அதீத இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ம் தானிஷ்க்கு ம் மூணாறுலாம் போற வழியில பயங்கரமா இருக்குமா யானைய? ம் எது இருக்குமா? யானையிலே பல வெரைட்டி இருக்கு மேம். காட்டு யானை, அந்த யானை, இந்த யானை. கொம்பன்னு போட்டிருந்தாங்கல்ல ஒரு படம். ஆமா, 2 கரண்டி மிளகாத்தூள் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கடைஞ்சி விட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டேன். பூண்டெல்லாம் போட்டுட்டேன். இனிமேல் தாளிச்சு விட வேண்டியதேன். இதில் தாளிச்சு விட்டோம்மா கொதி வந்தோடனே. இது டிஃபன் ஆயிடுச்சு. இது டிஃபன் வந்து அங்கே கடையில் சாப்பிட்டுக்குவோம். இல்லை ஞானகுரு சைவத்தில் சாப்பிட்டுக்குவோம். இது மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டீங்களா? மதியம் லஞ்சுக்கு வந்துடுவோம். என்னால் டிஃபன் பண்ண முடியல, சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு ஒரு நாள் டிஃபன் வாங்கிக்குவோம். என்னால் முடியல. போகிறது போகிறாங்க, நான் கடையில் சாப்பிட்டுட்டாங்க போவோம். என்ன நானும் மனுஷதானே, தினம் என்னால் முடியல. குழம்பு வந்து அப்பளம் பொரிச்சுக்குவோம். அப்போ குழம்போட ஓவரா? ஆமாம், குழம்போட ஓவர். சமையல் தேங்காய் துவை வேணா இருக்கலாம். என்னால் ரிஸ்க் எடுக்க முடியல, கண்ணு வலிக்குது. கண்ணு வலின்னா ரொம்ப, நானும் இவ்வளோ நாள் சமாளிச்சிடுவோன்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியல. கண்ணு சுத்தமாக கெட்டு போயிடுச்சுன்னா என்னன்றது. எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னா பயம், அதுக்காகத்தான் போகாமலே இருந்தேன். ஹாஸ்பிட்டல்னு போகிறதுனாவே பயமாக இருக்கு. ஏன்னா ஒரு நேரம் நல்லா சகனம் பார்த்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. ஆமாம், என்ன சொல்லுவாங்க, நம்ம பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, ரிப்போர்ட்டில் வந்து அது இதுன்னு போட்டிருக்கான். நம்ம நெட்டில் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதான் நம்மளுக்கு எதோ பெருசாக வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். அன்னைக்கு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. சரி, ஒரு நாள் கேஷுவலாக போவான், இது என்ன எத்தனை உண்டு அப்படின்ட்டு போவான். அன்னைக்கு சொல்லுவாங்க, ஐயே இது என்ன உங்களுக்கு மட்டும்தான் இப்படி வந்திருக்கு. ஆனா பாவிகளா, என்னப்பா பண்ணுறது, மனுஷனாக பிறந்துட்டோம். அப்பா எனக்கு ட்ரீட்மெண்ட்டுனாவே பயந்து வரும். நேற்று நான் இதில் படித்தேன், ஒரு பொண்ணோட அம்மா உண்டு, அது என்னமோ சேனல்னு வச்சுருக்கா, கிரியேஷன்ஸ், என்னமோ கிரியேஷன்ஸ்னு வச்சுருக்கு சேனல். அவங்க அம்மா நல்லா தான் இருந்தாங்களாம். 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்களாம். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி நல்லா தான் இருந்தாங்களாம். லேசாக ஃபீவர் வந்துச்சான். 2 ஃபீவர் வருதுன்னு டாக்டர்கிட்ட காமிச்சுதான் ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை கொடுத்தாராம். அந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போட்டதுலேருந்து அந்த அம்மாவுக்கு என்னமோ சொல்லிங் மாதிரி ஆகி கை கால எல்லாமே நெத்தி கித்தி மூஞ்சி எல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சான். அவங்க சொன்னாங்களா சரியாயிரும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும்னாங்களா. ஹாஸ்பிட்டல் போய் கேட்டது சரியாகவே இல்லையா, வீக்கம் பயங்கரமா இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 நாள் 3 நாள் பொறுத்து சொன்னாங்களா, நீங்க கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி அட்மிட் பண்ண. ரொம்ப அந்த அம்மாவோட ஹெல்த் ரொம்ப பூரா போயிடுச்சான். அட்மிட் பண்ணாங்களாம். 56-57 வயசு தான் இருக்கான். சரின்னு அட்மிட் பண்ணாங்களாம். அதுக்குள்ளே சொல்லி அழுகுது. அட்மிட் பண்ணாக்க இது பார்த்துட்டு இது எல்லாமே எல்லா பார்ட்ஸுமே கெட்டு போச்சு. அந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போட்டதில் என்னென்ன எல்லா பார்ட்ஸுமே, கிட்னி, கல்லீரல், அவ்வளோ பார்ட்ஸுமே போயிடுச்சா. அதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 4-5 நாள் அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். சரின்னு வீட்டுக்கு கொண்டாந்து மறுநாள் இறந்து போச்சான். இறந்தே போச்சான். பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரையால வந்து விளைவுன்னு சொல்லுது. மம்மி இந்த கண் தானம் கொடுக்குறாளே, அது நல்லதா மம்மி?
கண்தானம்லாம் நல்லது. நம்மளுக்கு பின்னாடி அந்த கண்ணு வாழும். வாழும். ஆமாம். ஆனால் முக்கால்வாசி ஓரளவு கொடுக்குறாங்க, ஒரு சிலர் தான் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பார்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. தானத்தில் சிறந்த தானம் கண்தான். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி அது இந்த கண்ணு யாரோ ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் எங்கே போனோம்? புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை. ஆமாம். இந்த சோறு வெந்துட்ட உடனே கவுத்துட்டு குளிச்சுட்டு போக வேண்டியதேன். அப்புறம் வெயிலில் போக முடியாது பைக்கில். வெயிலில். டாக்டர் எத்தனை மணிக்கு வருவார தெரியல. டாக்டர் 9:30 வந்துடுவாங்க. 10 மணிக்கு. ப்ரைவேட் கிளினிக்லாம் வந்துடுவாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் அதுவே ஒரு நாள் ஆக்கிடுவாங்க. ஆமாம், அதுவே ஒரு நாள் ஆக்கிடுவாங்க. இல்லை, ஆயிடும். வழிக்கு நம்ம நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டில் நான் வீடியோ பார்க்கல, நீந்தே பார்க்க வேண்டாண்டி, அதனால் பார்க்கல. ருத்திகா பாப்பா அப்புறம் என்ன ஒன்றுது? ருத்திகா பாப்பா அப்பா அது எப்போவுமே கிளம்பி இருக்குல்ல பம்முன்னு. நல்லா இருக்கு. அவங்க அப்பா மாதிரி இருக்குல்ல. ஒரு கொண்டை இது சென்டரில் ஒரு கொண்டை விட்டுருக்கோம். அவங்க அம்மா நல்லா மேக்கப் பண்ணி விடுது. அது மேக்கப் சூப்பராக பண்ணுது. பியூட்டிஷியன் ஆகலாம். அதே மாதிரி அபர்ணா சிவாவும் மேக்கப் நல்லா போட்டு விடுது. ஆமாம். அதில் இன்ட்ரெஸ்ட் அதுகளுக்கு. ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது நல்லா வரும். சோறு வெந்த உடனே கவுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றோம். ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு வலி உசுறு போகுது. நைட்டு தூக்கத்துக்கு கீழே வலிக்குதுங்கிறேன். அப்பா தூக்கத்தில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணால் உடனே பார்த்துடணும். தூக்கத்தில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தூக்கத்தில் எறும்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ஒன்று? அது வேறையா? அது எறும்பு இயற்கை. இந்த மாதிரி உடல் உபாதைகள். திடீர்னு மழை வந்தால் என்ன ஒன்று? அதெல்லாம் இயற்கை. சரி, குழம்பு வச்சிடுறேன். குழம்பு இறக்கி ஊற்றிடுறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதிலே ஊற்றிடுறேன். வேறு எதுவும் சாதத்துக்கு ஊற்றுறேன். எதுனா சட்டியே ஒரு மாதிரி அகலமாக இருக்கு. ஆமாம், இதில் எல்லாமே இப்போ சமைக்குதுங்க. நாகரீகமாக சமைக்கிறது. இந்த மாதிரி உள்ளதே அடுப்பில் வைக்குதுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பயிறு குழம்பு. சாதம் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பளம் பொரிச்சு மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். போயிட்டு வந்துட்டு அப்பளத்தை பொரிச்சு சாப்பிட்டுக்குவோம். காலையில் டிஃபனு கடையில் சாப்பிட்டுக்கணும். ஆமாம், சாதம் வேகட்டும். காய்ஸ் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் கடையில் உட்காந்துருக்கோம் காய்ஸ் சாப்பிட்லான்ட்டு. தோசை சொல்லியிருந்தோம் 2 பேருக்கும், வந்துருச்சு. சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் காய்ஸ். அப்புறம் மதியம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா 2 ஃப்ரூட் மிக்சர் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் காய்ஸ். அதில் மேலே ஐஸ் இது போட்டிருந்தாங்க, வெண்ணெய். நல்லா இருந்துச்சு. நிறைய போட சொல்லியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. வலிக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்ஸ் சாலட் இதுதான். நல்லா இருந்துச்சு காய்ஸ், சாப்பிட்டு வந்தோம். நாங்கள் காலையிலே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். சாதம் வடித்து வச்சுருந்தேன் போனேன். சாதம் இந்த ஒயிட் ரைஸ், லஞ்சு ஒயிட் ரைஸ், பாசிப்பயிறு குழம்பு, தயிர், அப்பளம். இதுதான் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். எனக்கு கண்ணில் ஒன்றும் இல்லை, ஏதோ குத்துனது தான் அப்படின்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 மருந்து கொடுத்தாங்க. ஒரு மருந்து ஊற்றி விட்டாங்க, 2 மருந்து கொடுத்துருக்காங்க. அதை ஊற்ற சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால வந்துட்டோம், உடனே போயிட்டு வந்துட்டோம். இப்போ கண்ணு பரவாயில்லையா? இப்போ கண்ணு கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல தான் கடுத்துச்சு பயங்கரமா. எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? சுப்ராம் டாக்டர், புதுக்கோட்டை. கூட்டம், அவ்வளோ கூட்டம். பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல போனதுக்கு. எனக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பயமா போச்சு. கண்ணு அவ்வளவு அப்படியே உறுத்துச்சு. இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு லீவ் போட்டது தான் மிச்சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.